ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒரு ராசிக்கும் என்னென்ன யோகம் இருக்குது, ஒரு ராசிக்கும் என்னென்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக பல்வேறு சமூக ஊடகங்களில் வந்துட்டு இருக்கறனால நம்மளை சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். யோகம், ஒரு ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது என்ன லக்னம்ங்கிறது தான் முதல்ல பார்க்கணும். லக்னத்துக்கு நட்பு கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கணும். வலிமை குன்றி விடாமல் இருந்தால் யோகம். அதே போல் லக்னத்துக்கு பகை கிரகங்கள் வலிமையாகி விடாமல் வலிமை குன்றி இருப்பது யோகம். இப்படி ரெண்டையும் பார்த்துக்கணும். இது மாறி இருந்தால், அதாவது லக்னத்துக்கு நட்பு கிரகங்கள் வலிமை குறைந்து இருந்தாலும் லக்னத்துக்கு பகை கிரகங்கள் வலிமை கூடி இருந்தாலும் அது தோஷமாக வேலை பார்க்கும். இதை தான் ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும். அப்போ முதல்ல ஒரு லக்னத்துக்கும் எது நட்பு கிரகங்கள், எதெல்லாம் பகை கிரகங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கடக லக்னம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, பொதுவாக கடக லக்னத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தானே. அப்போ சந்திரன் நீச்சமாகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6, 8, 12ஆம் இடத்துல மறையாமல் இருக்கணும். முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சந்திரன் பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ பெறாமல் இருக்கணும். இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் கடக லக்னக்காரர்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இதுக்கு யோகமான கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான யோகமான கிரகம். ஏன்னா எந்தெந்த கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடுகள் இருக்கும். இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு ராசி வீடு தான். செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கும், சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கும், குருவுக்கு எல்லா மற்ற 5 கிரகங்களுக்கு, ராகு கேதுக்களை தவிர எல்லாத்துக்கும் 2 ராசி வீடுகள் இருக்கும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஒரு ராசி வீடு சுப பலனை கொடுத்தா இன்னொரு ராசி வீடு அசுப பலனை கொடுக்கும். செவ்வாயும் அப்படி தான். ஆனால் கடகலக்கணத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது சுப ஆதிபத்தியம், அடுத்தது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு சுப ஆதிபத்தியம். அப்போ கடகத்துக்கு 5ஆம் இடம் விருச்சிகம், அதுக்குரிய கிரகம் செவ்வாய். 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது மேஷம், அதற்குரிய கிரகமும் செவ்வாய். அப்போ கடக லக்கணக்காரர்கள் வெற்றி அடைவதற்கும் சாதிப்பதற்கும் அவங்களுடைய அந்த லக்கணத்துக்கு முழுமையான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வலிமையோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ வலிமையோடு இருக்கிறதுனா ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறாமல் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறது கூட சில இடங்களில் பவராக தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அதை மைனஸாக எடுக்க முடியாது. இப்படியெல்லாம் இந்த ஒரு லக்கணத்தையே பார்த்துட்டு வரும்போது அப்போ கடக லக்கணமாக பிறந்து செவ்வாய் வலிமை குன்றாமல் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க. 5ங்கிறது மனது, 10ங்கிறது தொழில். அப்போ பல பேருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தொழில் அமையும், அதில் நல்லா செயல்படுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில கிடைக்கிற தொழிலை நல்ல மனசுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும். அடுத்தது பார்க்கும்போது குரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பக்கம் குரு 6ஆம் அதிபதியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு பாக்கிய அதிபதி. அதனால் இந்த கடக லக்கணத்துக்கு குருவும் கிட்டத்தட்ட கெட்டு போகாத ஒரு சூழ்நிலையில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். அப்போது கடக லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 கிரகங்கள் வந்துடுது. சந்திரன் ஒரு பக்கம், அது பக்கம் செவ்வாய், அதுக்கப்புறம் குரு. இந்த 3 கிரகங்களும் எந்த வகையிலும் கெட்டு போகாமல் இருக்கிற பட்சத்தில் இதுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இதுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு எடுக்கணும் இல்லையா. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது மெயினான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கடகத்துக்கு சுக்கிரன் தான் முக்கியமான பகை கிரகம். ஏன்னா சுக்கிரன் தான் இது சரலக்கணம்ங்கிறதுனால 11ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம். அப்போ இந்த 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் மறைவிடங்களில் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ மறைவிடங்கள்னா 6, 8, 12 இருக்கும்போது ரொம்ப சிறப்பை கொடுக்கும்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் சுக்கிரனால் கடக லக்கணம் நன்கு பயனடையும். இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சனி இருக்குது. சனி எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கம் 7ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 8ஆம் அதிபதி. அது பெரிய அளவுக்கு வலிமையோடு இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு கிடையாது. புதன் அப்படின்னு பார்த்தா கூட பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 3ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 12ஆம் அதிபதி. கடக லக்கணக்காரர்களுக்கு வெளி உலக தொடர்பு, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு உறவுகள், வேலை வாய்ப்புகளை தீர்மானிக்கிறதுல புதனுக்கு ஒரு பங்கு இருக்க தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு நட்பாகவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய அளவுக்கு பகையாகவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி தான்.
அதுவும் 6, 8, 12ல் மறையாமல் இருக்கிறது சிறப்பு. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது கூட பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது. அதுக்கு வலிமை தான். இப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கடக லக்கணத்துக்கு வந்து எது நன்மையை செய்யும், எது தீமையை செய்யும்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஒரு திசாபுத்தி நடக்குதுன்னா கூட கடக லக்கணத்துக்கு இந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் வந்து நல்ல நிலையில் இருக்கா, புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா, அப்புறம் கோச்சார ரீதியாக கிரகம் நல்ல நிலைகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த கடகத்தோட வெற்றி வாய்ப்புகளை நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்தது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம் ஒன்று வந்துடும் இல்லையா? கடகராசிக்கு கர்ம வினை என்ன செய்யும், இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ கடகலக்கணத்துக்கு என்ன கர்ம வினை அப்படின்னா, கடகலக்கணத்தில் பிறந்தாலே இந்த வினை வந்துடுமான்னா வராது. அப்போ கடகலத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தா கடகராசியில் பிறந்தா வரணும், அது வந்துடாது. அப்போ அவர்களுடைய கர்ம வினையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கர்ம யோகத்தை வைத்து தான் அந்த கர்ம வினையையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கடகலக்கணமாக பிறக்கிறவர்களுக்கு கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் இடத்துலையோ, அடுத்தது அதுலேருந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியிலோ, அடுத்தது அதுலேருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்திலேயோ மேஷத்திலேயோ சனி இருந்தால் கர்மயோகம் அல்லது கர்ம தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது கடக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரனோட சேர்ந்து சனி இருந்தாலும், இல்லை வந்து கடக லக்கணமாக இருந்து சந்திரன் எந்த ராசியில் இருந்தாலும் அதோட சனி சேர்ந்திருந்தாலும் இந்த கர்மயோகம் கர்ம தோஷம் துணை புரியும் அப்படின்னு எடுக்கலாம். அப்போ கர்மயோகமும் கர்ம வினையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்தை வைத்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த கர்ம யோகத்தையும் கர்ம வினையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 4, 7, 10ல் இருக்கா, இல்லை மற்ற சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளில் சனி இருந்தால்தான் அவர்கள் வந்து அவர்களுடைய கர்ம வினை என்ன, அவர்களுடைய பாதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சி தான் நாம் முடிவு செய்ய முடியுமே தவிர, கடக லக்கணத்தில் பிறந்தாலே இந்த கர்ம வினை தான், கடக ராசியில் பிறந்தாலே இந்த கர்ம வினை தான், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே இந்த கர்ம வினை தான், இதை தீர்ப்பதற்கு இந்த அபிஷேகத்தை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறது தவறு. அப்போ கடக லக்கணமாக பிறந்து அந்த லக்கணத்தில் எங்கெங்கே சனி இருக்குங்கிறத அடையாளம் பண்ணிட்டு தான் அவர்களுடைய அந்த கர்ம வினையோ கர்ம யோகமாக கர்ம தோஷமாங்கிறத முடிவு பண்ணி அதற்கேற்ற பரிகாரங்களை செய்யணும். அப்படிங்கிறத மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இது எதுக்குன்னா, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லக்ன வயசாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம், ராசி வயசாகவும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ புதுசாக வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு கர்மதோஷம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. அடுத்தது இதாவது எப்படின்னா, இந்த கர்ம வினை கர்மதோஷம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம அதில் பயிற்சி பெற்றுட்டு வந்து நம்ம சொல்கிறவங்கிறது வேறு, அந்த கான்செப்டை யார் கிரியேட் பண்ணாங்க, அவங்க அதுக்கு என்ன பரிகாரம் சொன்னாங்க, இது என்ன பாதிப்பை கொடுக்கும், என்ன பலனை கொடுக்கும்னு இருக்குல்ல. கர்மயோகம் வந்து உலக புகழையும் கொடுத்துடுறதில்ல பல பேருக்கு. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், உலகம் போன்ற தொழிலதிபர்களுக்கும் கர்ம வினை கர்மயோகம் இருந்தால் தானே முடியும். அதை எங்கே அதோட சில நெருக்கடிகளை குறைக்கிறது தானே இந்த வழியை சொல்கிறோமே தவிர, அதை தான் நம்ம யோசனை பண்ணி சொல்லணுங்கிறதுனால தான் இதுக்கு வந்து அவசரப்பட்டு முடிவு பண்ணாமல் அந்த லக்கணத்துக்கு சனி எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அது கர்ம யோகமாக கர்ம தோஷமாக என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும், என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு லக்ன வயசாக சொல்லிகிட்ருக்கோம். என்ன நேயர்களே, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவு கொடுக்குங்கிறது நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.